அடியாருக்கு இடைஞ்சல் செய்தால் முருகனுடைய வேல் பதில் சொல்லும், அவன் வேல் பதில் சொல்லும், அவன் மயில் பதில் சொல்லும். நாம் யாருக்கும் கெடுதல் செய்வது கிடையாது. ஆனால் கெடுதல் செய்பவர்களை சொல்லுவார். யாரா இதுல நம்முடைய வேல்மாறல தெரியும், கெடுக்க ஒருவர் நினைக்கின் அவர் குலத்தை அறுப்பானா சுவாமி முருகன். அடியார்களுடைய தொண்டை யார் கெடுக்கிறார்களோ அவன் வம்சம் தழைக்காம போயிடும். அதனால அவன் இருக்கிற இடமே இல்லாம போயிடுமா. அதனால முருகன் இடத்துல விளையாடக்கூடாது. குறைந்தபட்சம் அபிஷேகம் 2.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா சுவாமி பெரிய திருமேனி, நடராஜ சிதம்பரத்தில் இருக்கிற சுவாமி மாதிரியே இருப்பார். அதே அபிஷேகம் தான். சிதம்பரத்தில் என்ன கொஞ்சம் திட்டம் அதிகம், இங்கே திட்டம் குறைவு. ஆனால் அத்தனை செஞ்சோம்னா நமக்கு சிரமம். சுவாமியை அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தமெல்லாம் கொண்டு போறவங்களையும் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் அலங்காரம் முடித்த பிறகு 4 மணி நேரம் ஆகும். ஆக அப்பேற்பட்ட வாய்ப்பை பெருமான் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி